about AK அவர்கள். எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, விசில்லாம் அடிக்கலாம். அவங்கள பற்றி என்னன்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. ஸோ that's Ajit sir and yeah இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆகிட்டேன் அவங்களோட. yeah little things go a long way அப்படின்னு சொல்லுவாங்க. and you learn the basics from the right person. இது வந்து obviously it's the Super 6 app நோடைய launch. நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? ஐபிஎல் தான் பார்ப்பேன். ஐபிஎல் பார்ப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே. இங்கே வந்து நான் எப்படி உங்களுடைய டீம் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சாரி, நான் ஒரு தோனி ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கே. ஓகே, அப்போ கரெக்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஏதோ நீங்க வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் you don't know who all are supporting, right? அந்த மாதிரி இல்ல, பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டா இல்லையா? irrespective of the teams. tell me, எம்எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி. ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி, வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி, எம்எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா? ஓகே, நான் கேள்வி கேட்டாலும் என்னை மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்வீங்களா? ஏகே அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்க பேசியிருக்கிறது மஸ்ட் ஹவ் பீன் ரேர், பட் இஸ் ஹி லைக் அ ஸ்போர்ட்ஸ் ஃபேன்? ஐ நோ ஆஃப் கோர்ஸ் ஹி லவ்ஸ் டு ரைட், டிரைவ், அதெல்லாமே தெரியும், ரேஸ். சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க, ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐம் ஷுர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் follower as well. And shootingல நிறைய லொகேஷன்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் during audio launches that free time இருக்கும்போது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூல? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணும்னா அது வந்து தரையில கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3ல. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ.